12,000க்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய 4G டிவைஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட நம்மளதில் டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் கிடையாது. எல்லாமே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் பிடிக்கும், பேட்டரி பெஸ்ட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே தான் எனக்கு மெயின்னா அதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பெட்டராக வேணும்னா அப்படியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி 12,000ல் என்னென்ன பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எது சூட் ஆகும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12,000ல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டஸ் மைக்ரோமேக்ஸ் உடைய இன்-நோட் 2. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமலட் பேனல் மீடியாடெக் ஹீலியோ G95ல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 ஸ்டாக் யூஐயில் கொடுத்துருந்தாங்க. கூடவே 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அஃபோர்டபுளாக தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, பேட்டரி நல்லா இருந்தது, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால யூசர் இன்டர்ஃபேஸும் நல்லா இருந்தது. பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான். கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்கிறது ப்ராப்பர் அப்டேட்ஸ் மைக்ரோமேக்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி F22. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G80ல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் அமலட் பேனல், 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 6000 mAhன்னு நல்ல ஃபீச்சர்ஸோடு அண்டர் 12Kல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அமலட் பேனல் அண்ட் 90 ஹெர்ட்ஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரேர். அமலட் பேனல் இருக்கும், பட் சூப்பர் அமலட் பேனல் அண்ட் ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் காம்பினேஷன் ரேர் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சாம்சங் உடைய ப்ராப்பர் அப்டேட்ஸ் அண்ட் சாம்சங் யூசர் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது டிஸ்பிளே செக்மெண்ட் சூப்பர் அமலடாக இருந்தாலும் இதில் HD+ தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD கிடையாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் இதில் இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீடியாடெக் ஹீலியோ G80 கொஞ்சம் அவுடேட்டட் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது சாம்சங் உடைய F22 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆனது சாம்சங் உடைய M சீரீஸில் M21. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் உடைய 9611ல் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே சூப்பர் அமலட் பேனல், 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 6000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட கொடுத்துருந்தாங்க. அகைன் இதுலேயும் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பர் அமலட் பேனல் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. F22ல ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது உங்களுக்கு சூப்பர் அமலட் பேனல் ஃபுல் HD+ஓட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி செக்மெண்ட்டும் 6000 mAh F22 மாதிரி இதுவும் பேட்டரி செக்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். சாம்சங் உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகைன் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் தான். எக்ஸினோஸ் உடைய 9611 ரொம்பவே அவுடேட்டடான சிப்செட். ஸோ இந்த சிப்செட் உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது சாம்சங் உடைய M21ம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக இருக்கும். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12,000ல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11. லான்ச் பண்ணப்போ இது 12,000 கீழே 11,500 கிட்ட இருந்தது, ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்போ 12,500 கிட்ட அவைலபிளாக இருக்குது. பட் ஆஃபர் டைமில் அண்டர் 12Kல நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G88 அமலட் பேனல் கொடுத்துருந்தாங்க, 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது அமலட் பேனல் கொடுத்துருந்தாங்க. கூடவே டூவல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்கள் மியூசிக் கேட்பீங்க, கேம் அதிகம் விளையாடும் போது டூவல் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, லவுடாகவும் இருந்தது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு டீசெண்டாக இருந்தது. கேமராஸும் உங்களுக்கு டீசென்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று யூசர் இன்டர்ஃபேஸ். இன்ஃபினிக்ஸ் உடைய XOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலது தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, நிறைய அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் அண்ட் ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்ததாக கேமரா செக்மெண்ட். இதில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் கிடையாது. உங்களுக்கு மெயின் கேமராவே வைட் ஆங்கிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஓகே அப்படிங்கும்போது இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 11ம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் Infinix Note 11க்கு சிமிலராக ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆன ரெட்மி 10 Prime. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் MediaTek Helio G88ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் IPS LCD பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கூடவே குவாட் கேமரா 50 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. 6000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு Infinix Note 11 மாதிரி இதுவும் 12,499க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அகைன் கேமரா செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் இல்லை, இதில் அல்ட்ரா வைட் அவைலபிளாக இருக்குது. 6000 mAh பேட்டரி. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்க. இங்கே IPS LCD தான், பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் வந்து கேமரா செக்மெண்ட் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார் குவாட் கேமரா இருந்தாலும் வந்து பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கேமரா தான் மெயின் அப்படிங்கும்போது வந்து இது ஆவரேஜ் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இங்கேயும் MIUI 12.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஏதாவது கிராஷ் இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இதுவும் இவங்க சார்ட் அவுட் பண்ணும்போது வந்து ரெட்மி 10 Prime ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக இருக்கும். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12,000ல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெக்னோ தரப்புலேருந்து லான்ச் ஆன டெக்னோ போவா 2. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் MediaTek Helio G85ல இவங்க கொடுத்துருந்தாங்க. 7000 mAh பேட்டரி, 6.9 inches பிக் டிஸ்பிளே, கூடவே 48 மெகா பிக்சல் குவாட் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு 7000 mAhோட வருது. ஸோ பேட்ரி தான் எனக்கு மெயின் அப்படிங்கும்போது 7000 mAh தாராளமாக 2 நாள் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு பேட்ரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் டிஸ்பிளேவும் உங்களுக்கு பிக்கஸ்ட் டிஸ்பிளே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனை விட. ஸோ பிக் டிஸ்பிளே அண்ட் பெஸ்ட் பேட்டரி அப்படிங்கும்போது டெக்னோ போவா 2 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அகைன் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தான். எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஓகே அப்படிங்கும்போது டெக்னோ போவா 2 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் மோட்டோரோலா தரப்புலேருந்து லான்ச் ஆன மோட்டோ G31. ஆல்ரெடி லான்ச் ஆன G30க்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி AMOLED பேனல் இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே MediaTek Helio G85ல இது லான்ச் ஆயிருக்கு. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 30 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மோட்ரோலா அப்படின்னு சொல்லும்போது யூசர் இன்டர்ஃபேஸ் எந்த அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாத ஆப்ஸே இல்லாமல் ஒரு க்ளீன் UI எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மோட்டோ G31 தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்கள் பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh இருந்தாலும் 10 watt தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இவங்க கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G30 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், கொஞ்சம் போரிங் அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது மோட்டோ G31 ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 12,000ல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ரியல்மி நார்சோ 50A. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85ல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. IPS LCD பேனல், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, கூடவே 6000 mAh பேட்டரியோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கேமராஸ் நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டீசென்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்குது. இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம். அதோட வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் 1 L1 சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங். ஸோ ரியல்மியுடைய நார்சோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஹைலைட்டிங் விஷயம் கொடுப்பாங்க. பட் 50Aல வந்து சில விஷயங்கள் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது ரியல்மியுடைய நார்சோ 50A நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதாவது 13,999 ஓகே அப்படிங்கும்போது ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 8 இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நார்சோ 50A விட. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலாக இருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. கூடவே 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, MediaTek Helio G96ஓட கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ கேம் பர்ஃபார்மன்ஸ் MediaTek Helio G96ம் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் சிப்செட் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கேம் எல்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டாக இருக்கும் ரியல்மி 8.
அதோட வந்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் கேமராவாக இருக்கிறதுனால அல்ட்ரா வைட் இங்கே இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து அல்ட்ரா வைட் இவங்க கொடுத்துருக்கலாம் குவாட் கேமரா, பட் அது இதில் மிஸ்ஸிங். ஸோ இந்த விஷயம் ஓகே அப்படிங்கும்போது ரியல்மியுடைய 8ஐயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட். அதே 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கணும், எனக்கு ஒரு 5G டிவைஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் அதிகம் போட்டால் ரெட்மியுடைய Note 10 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோடு வந்தது. அகைன் இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து 5G, ஏன்னா ஃபியூச்சர் ப்ரூஃப். உங்களுக்கு 5G டிவைஸ் வாங்கும்போது ஃபியூச்சர்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், அது ஒரு விஷயம் இதில் இருக்குது. அகைன் மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கேமிங் எல்லாம் உங்களுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அகைன் இதில் கேமராஸ் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் நல்லா இருந்தது. ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் கேமரா தான், ஏன்னா வந்து இங்கே 48 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ அல்ட்ரா வைடும் இதில் இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கேமரா செக்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். 5G டிவைஸ் அண்ட் அல்ட்ரா வைடும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் காம்போவாக இருக்கும், அந்த விஷயம் இதில் மிஸ்ஸிங். ஸோ 12,000க்கு எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து பேட்ரி சில இதில் பெஸ்ட்டாக இருந்தது, கேமரா சில இதில் பெஸ்ட்டாக இருந்தது, டிஸ்பிளே இன்னும் சில இதில் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருந்தது, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.